கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்புனா யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு வத்த குழம்புக்காக கல்யாணம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், வீட்டிலே செய்யலாம் வாங்க. கல்யாண வீட்டு வத்த குழம்புனா உடனே மசாலா வறுக்கணும் அரைக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம டெய்லி செய்கிற மாதிரி கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் போதும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடகம் போட்டு தாளித்து 20 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிளகாத்தூள் எண்ணெயிலேயே கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லையே வச்சுருந்தோன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் வத்தல் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதை குழம்புல சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பாய்.